ஈரானால் தன் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலை ஒட்டி கடந்த ஜூலை 13ஆம் தேதி பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் அவரின் காது பகுதியில் லேசான காயம் ஏற்பட அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதேபோல கடந்த 16ஆம் தேதி புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் தனது வீட்டில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர் மீது இரண்டாவது முறையாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது. தன்னை குறிவைத்து நடத்தப்படும் தொடர் கொலை முயற்சிகளில் இருந்து கடவுள்தான் தன்னை காப்பாற்றினார் என ட்ரம்ப் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பாக இன்று கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், ஈரானால் எனது உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இதை ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவமும் பார்த்து கொண்டு காத்திருக்கிறது. என்னை கொல்ல ஏற்கனவே அவர்கள் மேற்கொண்ட முயற்சி கை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் மீண்டும் முயற்சி செய்வார்கள். இதுவரை நான் பார்க்காத அளவுக்கு என்னை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனது பாதுகாப்பிற்கு ஒப்புதல் கொடுத்த அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் சேர்ந்து முடிவு எடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான தன் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மரணம் உறுதி என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது ஏற்கனவே இஸ்ரேல் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள நிலையில் இப்போது தனது உயிருக்கு ஈரானால் ஆபத்து இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.